Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்ம குரூப்பிங் டெக்னிக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான வீடியோ 12.2 இருந்து ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி சம் போட்டு நமக்கு நிறைய பழக்கம் இருக்குது. நம்ம அந்த சம்மை தெய்வமாக நினச்சிக்கிட்டு போவோம். யூஸிங் ட்ரூத் டேபிள் 5 மார்க்ஸில் கேட்டால் 5 மார்க் நச்சுன்னு தூக்கலான்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிற பசங்களும் அதை டார்கெட் வச்சுட்டு போவாங்க, வீக்காக இருக்கிற பசங்களும் அதை டார்கெட் வச்சு போவாங்க. அப்போது இந்த சம் தெய்வமாக இருக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் யூஸிங் ட்ரூத் டேபிள். சில சமயத்தில் இந்த தெய்வம் பூதமாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் கேட்டுருவாங்க. யூஸிங் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி அல்லது வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் கேட்டால் பிரச்சனை. அப்போது இந்த பூதத்தை எப்படி உங்களுடைய அடிமையாக மாற்றுவது, எப்படி 4 ஸ்டெப்பில் ஆன்சர்ஸ் கொண்டு வரதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எந்த நோட்ஸும் நீங்கள் எழுத வேணாம். இந்த 2 ரூல் தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், 2 ஏரோ வந்திருக்குது. 1 2 டேர்ம் 2 ஏரோ. ஒரு கேம் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் ஏரோ லெட்டர்ஸை மாற்றி போடணும், அண்டு போடணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்முக்கு வரலாம். நம்மளுடைய எல்ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய எல்ஹெச்எஸ் வந்து தோருக்கு பாருங்கள், டபுள் ஏரோ சம்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? 2 ப்ராக்கெட் போட சொல்கிறாங்க. 2 ப்ராக்கெட் போட்டுங்களேன். 2 ப்ராக்கெட் போடுங்க. அதுக்கு அடுத்தது அண்டு போடுங்க. அகெயின் 2 ப்ராக்கெட் போடுங்க. 2 லெட்டரையும் ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க, PQ. மாற்றி எழுதுங்க, QP. சிங்கிள் ஏரோ போடுங்க. முடிஞ்சிடுச்சா? ஃபைன். சிங்கிள் ஏரோ வந்தால் என்ன ரூல்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆளுக்கு மட்டும் நெகேஷன், ஆர் போட்டு செகண்ட் ஆள். ஃபஸ்ட் ஆளுக்கு மட்டும் நெகேஷன், ஆர் போட்டு செகண்ட் ஆள். ஃபஸ்ட் ஆளுக்கு மட்டும் இதை பாருங்கள், சிங்கிள் ஏரோ. ஃபஸ்ட் ஆளுக்கு மட்டும் நெகேஷன், ஆர் போட்டு செகண்ட் ஆள். அண்ட் சிங்கிள் ஏரோ வந்தால் என்ன ரூல்? ஃபஸ்ட் ஆளுக்கு நெகேஷன், ஆர் போட்டு செகண்ட் ஆள். முடிஞ்சு போச்சா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த சம்முக்கு வந்துடலாம். எல்ஹெச்எஸ் எழுதிடுங்க. உங்களோட எல்ஹெச்எஸ் யார்? P சிங்கிள் ஏரோ, Q சிங்கிள் ஏரோ, R. இதை ஃபஸ்ட் ஆள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, இதை செகண்ட் ஆள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் ஆள், இது செகண்ட் ஆள். இது ஃபஸ்ட் ஆள், இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக செகண்ட் ஆள். சிங்கிள் ஏரோன்னு என்ன செய்வீங்க? ஃபஸ்ட் ஆளுக்கு நெகேஷன், ஃபஸ்ட் ஆளுக்கு நெகேஷன் போட்டிங்களா? அடுத்தது ஆர் போடணுமா? போட்டாச்சா? அடுத்தது க்யூனா செகண்ட் ஆள். இது அப்படியே எழுதிக்கணும், பார்த்து இதை அப்படியே காப்பி அடிச்சுக்கணும். அப்போது ஃபஸ்ட் ஆளுக்கு நெகேஷன், ஆர் போட்டு செகண்ட் ஆள் அப்படியே காப்பி அடிச்சாச்சு. திருப்பியும் பாருங்கள், சிங்கிள் ஏரோ வந்து திருப்பி இந்த ரூல் யூஸ் பண்ணணும். இவன் 1ஆம் நம்பர், இவன் 2ஆம் நம்பர். அப்போது நெகேஷன் Q, ஃபஸ்ட் ஆளுக்கு நெகேஷன் போட்டுக்கணும், ஆர் போட்டு செகண்ட் ஆள் எழுதிக்கணும், ஆர். ஓகேவா? ஃபைன். கிட்டத்தட்ட சம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துன்னு இருக்குது. இந்த சம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றது இதை பார்த்துட்டு வந்துடும். ஃபைன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே பண்டில் பண்ண போகிறேன். இதை அப்படியே கட்டிடுங்க. இதில் எவனையும் எஸ்கேப் பண்ண விடாதீங்க. இதை எடுத்துன்னு போய் இவங்கிட்ட ஒப்படைங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது பாருங்கள். நெகேஷன் P கம்முன்னு தான் இருப்பான். புதுசாக ஒரு ஐட்டம் இங்கேருந்து வரும், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இவர் எடுத்துன்னு வந்து இவருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நெகேஷன் Q ஆர் P, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நடுவில் என்ன சிம்பிள்? ஆர். இதை அப்படியே எடுத்து வந்து இவங்கிட்ட ஒப்படைங்க, Q. அதுக்கப்புறம் அண்ட் அப்படியே இது சிம்பிளோட, இந்த சிம்பிளோட தான் வந்திருக்கு பாருங்கள். அண்டு சிம்பிளோட தான் இங்கே வந்தது. அதே மாதிரி அண்டு சிம்பிளோட இங்கே நெகேஷன் Q ஆர் P. முடிஞ்சிச்சா? இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. 3 ப்ராக்கெட், 1 2 3, 1 2 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருக்கு ப்ராக்கெட் இங்கே இருக்குது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். யாரை ஃப்ரீயாக விட்டுறலான்னா ஆர் ஃப்ரீயாக விட்டுறலாம். அப்போ என்ன ஆக போகுதுன்னா நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q. ஒன்றும் கிடையாது, ப்ராக்கெட்டை மாற்றி போட்டால் இது பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இங்கே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4 பேர் இருக்கிறாங்க. அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவனுக்கு கொடுத்துருக்குறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கிட்ட கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்தது இந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட முடிய போது, ஆன்சர் வந்துட போது. இன்னும் ஒரு ஸ்டெப்பில் 4ஆம் ஸ்டெப்பு ஆன்சர் உடையாந்துடும். அதில் இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள்.
திருப்பியும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பாருங்கள், இதை கட்டிடுவேன். இதை கட்டிட்டு இவங்கிட்டையும் கொடுக்கணும். அப்போ நெகேஷன் பி அண்டோட நெகேஷன் கியூ முடிஞ்சு போச்சா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கிட்ட கொடுத்தாச்சு. நடுவில் என்ன சிம்பிள்? ஆர் சிம்பிள். திருப்பியும் நெகேஷன் பி அண்டோட இவங்கிட்ட கொடுத்துடணும் பி. ரைட்டா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கிட்டையும் கொடுத்துட்டேன். இது அப்படி இந்த சிம்பிளோடு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும். நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ஆர். திருப்பியும் இதை பண்டில் பண்ணிவிடுங்க. இதை பண்டில் பண்ணி இவங்கிட்ட கொடுங்க. கியூ அண்ட் நெகேஷன் கியூ பண்டில் பண்ணி கொடுத்துட்டிங்களா? ஒரு வேலை முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ஆர். ரைட்? இந்த சிம்பிள் இது பண்டிலோடு அங்கே போனோம். கியூ அண்ட் இருக்குது பத்திரம், பியோட அங்கே போய் சேர்ந்துடும். ரைட்டா? நம்மளுடைய ட்ரூத் டேபிளில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இருக்குது. பியும் நெகேஷன் பியும் அண்டில் வந்துடுச்சுன்னா இதுக்கு பேர் கான்ட்ரடிக்ஷன், ஃபால்ஸ்ன்னு மாறிடும். அதே மாதிரி பாருங்கள், கியூவும் நெகேஷன் கியூவும் அண்டில் சேம் லெட்டராக இருக்கணும், நெகேஷனில் இருக்கணும். அண்டில் வந்தால் இதுக்கு பேர் கான்ட்ரடிக்ஷன் ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரப்போகுது பாருங்களேன். நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ நடுவில் ஆர், இது கூட என்ன போட்டுக்கணும்னா ஃபால்ஸ், அதாவது கான்ட்ரடிக்ஷன் ஆர். அதே மாதிரி இவன் வந்து ஃபால்ஸ் கான்ட்ரடிக்ஷன் ஆர் கியூ அண்ட் பி. ஸோ இங்கே சம் முடிச்சுட்டு வந்துடுவா. இங்கேருந்து நெகேஷன் காமனாக இருக்குது பாருங்களேன். நெகேஷன் காமனாக இருந்தால் வெளியில் எடுத்துருங்க. நெகேஷன் காமனாக இருந்தால் வெளியில் எடுத்துடலாம். டிமார்கன்ஸ் லான்னு சொல்லுவாங்க. நெகேஷன் காமனாக வெளியில் வந்துருச்சுன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் ஆகிடும். இன்டர்செக்ஷன் யூனியன் ஆகிற மாதிரி ஆர் அண்டா மாறிடும், அண்டா ஆராக மாறிடும். அதுக்கப்புறம் ஆர். இதே ஃபார்முலாவை ரிவர்ஸில் சொல்ல போகிறேன். ஒரு பார்ட்டி நெகேஷனில் வந்திருக்கிறான், ஃபஸ்ட்டு பார்ட்டி நெகேஷனில் வந்திருக்கிறான், ஆர் போட்டு செகண்ட் பார்ட்டி. அப்போ ரிவர்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பார்ட்டி அப்படியே எழுதிக்கணும். சிங்கிள் ஏரோ யூனிடைரக்ஷனல் ஏரோ போட்டு செகண்ட் பார்ட்டி எழுதிக்கணும். ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள். RHS ரெடி இஸ் ஈக்குவல் டு RHS. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் எதுவுமே எழுத வேண்டாம், நேரடியாக வெறும் சம் மட்டும் போட்டிங்கனாலே போதும். இதில் இருக்கிற எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 2 ரூல், இந்த சம்முக்கு வெறும் இந்த ரூல் தான் தேவைப்படும், இந்த சம்முக்கு இந்த ரூலும் தேவைப்படும், இந்த ரூலும் தேவைப்படும். இப்போ இங்கே சம் முடிய போகுது நமக்கு. ஆர் ஃபால்ஸ், கான்ட்ரடிக்ஷன் கூட எவன் சேர்ந்தாலும் இது அப்படியே தான் வரும். இது டம்மி, இது ஃபால்ஸ், இது வேஸ்ட். இது கூட ஆர் கூட சேர்ந்தால் இது அப்படியே தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஆர் இது ஃபால்ஸ் கூட ஆர் கூட சேர்ந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதாவது கான்ட்ரடிக்ஷன் கூட இது சேர்ந்துச்சுன்னா ஆர் சிம்பிள் வழியாக இதே தான் வரும். அப்போது இது பேர் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. கியூ அண்ட் பி. நம்ம ஆன்சர் நெருங்கிட்டோம் பாருங்கள். எப்படி கேட்டிருக்கான்? பி அண்ட் கியூ. கியூ அண்ட் பினாலும் பி அண்ட் கியூனாலும் ஒன்று தான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால் இந்த சிம்பிள் மாற்றிக்கலாம், இதை மாற்றிக்கலாம். பி அண்ட் கியூ, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் பி அண்ட் கியூ. ஆர் இது அப்படியே இருக்கட்டும். நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ. அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆரை மாற்றி போடலாம். இதை தூக்கின்னு வந்து இங்கே எழுதலாம், இதை தூக்கின்னு வந்து இங்கே எழுதலாம். போர்டு கட்டாக எடுப்போது உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், கட் ஆகுது. குட். இப்போ போர்டு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பியும் கியூவும் மாற்றினீங்களோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அண்டுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா அதேமாதிரி ஆருக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை தூக்கின்னு வந்து இங்கே எழுதிக்கலாம், இதை தூக்கின்னு வந்து இங்கே எழுதிக்கலாம். அப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி பி அண்டு கியூ ஃபஸ்ட்டு வந்துடும். நடுவில் ஆர் தான் இருக்குது பாருங்கள். ஆர் போட்டுட்டு நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ, இதோட சம் ஸ்டாப் ஆகிடும். அப்போது இது டேபிளே இல்லாமல் போகிறது. இந்த 2 பேர் உங்கள் கையில் சாவியாக இருந்துச்சுன்னா இந்த லாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை மார்க்காக மாற்றி விடலாம். அதனால் இந்த 8 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் எக்ஸாமுக்கு போகலாம். ட்ரூத் டேபிள், எனக்கு டேபிளும் போட தெரியும், டேபிளே இல்லாமல் 2 சம் இருக்கு, அதுவும் எனக்கு போட சொல்லிட்டு தைரியமாக போகலாம். இப்போ 14th சம்மில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு சம் முடிஞ்சிடும். ஆனால் எக்ஸாம்பிள் 12.19 நம்ம யூஸ்
யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் கான்ட்ரடிக்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட், அப்புறம் எஃப் கூட வந்துச்சுன்னா அப்படியே காப்பி அடிப்போம், அதுக்கு பேர் ஐடென்டிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், வெறும் இதை போட்டாலே பப்ளிக்கில் நீங்கள் 5 மதிப்பெண் ஃபுல்லாக எடுத்துடலாம். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் உதவிக்காக. நன்றி, வணக்கம்.